hello viewers, welcome back to our channel Rider Mugi. தொண்டை கிச்சு இது என்ன மாதிரி விளாக் நான் வந்துட்டு ஜஸ்ட் என்னோட ஒரு பைக்கை வந்து தமிழ்நாட்டில் சர்வீஸ் விட போகிறேன். அதாவது கர்நாடகா பைக்கு தமிழ்நாட்டில் வந்து சர்வீஸ் விட போகிறேன். எத்தனை சர்வீஸ்னு பார்த்தா செகண்ட் பெய்ட் சர்வீஸ். ஐ திங்க் இது வந்து ஒரு 6th சர்வீஸ். ஆமாம், 25,431 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஆக்சுவலாக 25,000 கிலோமீட்டர்ஸில் வந்து சர்வீஸ் விடணும். இந்த பைக் எடுத்துகிட்டு வர பிளானே இல்லைன்னு சொல்லி இந்த பெரிய விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த பிளான் இல்லாததுனால வந்து நான் வந்து ரிட்டன் பெங்களூர் வந்துட்டு அங்கேயே சர்வீஸ் விடலான்னு இருந்தேன். பட் என் தம்பி வந்து இந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கேருந்து நான் சர்வீஸ் விட்ட அப்புறம் தான் திரும்ப வந்து பெங்களூர் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா வந்து ஒரு மோர் தேன் 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஓடின மாதிரி ஆகிடும். அது வண்டி இன்ஜினுக்கு கொஞ்சம் சேஃப் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதாவது நாகர்கோயிலில் தான் சர்வீஸ் விட போகிறேன். இன்னொன்று எதுக்காக நம்ம வந்து இங்கே சர்வீஸ் விட்டு போகிறோம் சொன்ன மாதிரி அது ஒரு ரீசன். இன்னொன்று நிறைய பேர் நம்ம ஹிமாலயன் லவ்வர்ஸ் அப்புறம் வந்து பைக்கில் இது பண்ணுறவங்க வந்துட்டு நம்ம வீடியோஸ் கமெண்ட் கேட்குறது சொல்கிறது, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க, எது சொன்னாலும் அது இதுன்னு ஒரு காரணம் சொல்லி இது பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையே, எனக்கு கிளியராக பண்ணுறாங்க, கர்நாடகாவில் என்ஃபீல்டு ஷோரூம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றேன். பட் அவங்கவுங்க அந்தந்த நேட்டிவில் இருக்கிற என்ஃபீல்டு ஷோரூம் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. சரி, நம்ம ஒரு டெஸ்ட் இன்றைக்கி, அதாவது நாகர்கோயிலில் வந்து என்ஃபீல்டு ஷோரூமில் தான் சர்வீஸ் சொல்ல போகிறேன். ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட், அந்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து அங்கே கர்நாடகா ஷோரூமில் வந்து எனக்கு வந்து பெங்களூரில் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியும். சப்போஸ் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நான் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு தெரியும். ஸோ இந்த ஷோரூமில் என்னோட ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், பண்ணி இதுலேயும் போஸ்ட் பண்ணுவேன். திரும்ப வந்து டைரெக்டாக என்ஃபீல்டுக்கு ஒரு மெயில் போட்டு இப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி சப்போஸ் அவங்க பண்ணால் மட்டுமே தான். ஸோ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பொறுத்து பார்ப்போம். ஏன்னா எனக்குமே தெரில. இது வரைக்கும் நான் இந்த ஷோரூமில் வந்து சர்வீஸ் ஒரே ஒரு வாட்டி தான் விட்டுருக்கேன். எப்படின்னா என்னோட கிளாசிக் வந்து இந்த ஷோரூமில் தான் எடுத்தேன் நான். நாகர்கோயில் சந்திரா மோட்டார்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், மேபியாக தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் எடுத்திருந்தேன். அப்போ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பெங்களூர் யூஸ் பண்ணதால் ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் நான் இங்கே பண்ணிவிட்டு பைக் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் ஃபுல்லாக பெங்களூர்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். இன்னொன்று இந்த ஹிமாலயன் வந்து பெங்களூரில் எடுத்தது. இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் ஊருக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பைக்கை. தமிழ்நாட்டில் எதுவும் சர்வீஸ் பண்ணதும் இல்லை, இந்த ஷோரூமில் பண்ணதும் கிடையாது. ஸோ எப்படி எந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்களா அப்படின்றது வந்துட்டு போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னது மறந்துட்டேன். ரைட்டு, பைக்கை வந்து ஆக்சுவலாக நான் சர்வீஸ் விட்டு ஈவினிங் எடுக்கிற மாதிரி இல்லை, நாளை எடுக்கிற மாதிரினா வந்து கண்டிப்பாக சர்வீஸ் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து என் வீட்டிலேருந்து ஒரு சிட்டின்றது கொஞ்சம், என் வீடு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி உள்ளே இருக்கும். இங்கேருந்து வரணுன்னா ஒரு 18 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அவ்வளோ தூரம் தாண்டி வந்து விட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை கூப்பிட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு போகிறது, நான் பஸ் பிடிச்சி போகணும், ரிட்டன் எடுக்க வரது பஸ்ஸில் வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்துட்டு அப்படி இருந்தால் விட மாட்டேன். மேபி அவங்கள்ட்ட கேட்பேன், நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நார்மல் இது கம்ப்ளைண்ட் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு சர்வீஸ் தான். இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறது, ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது, அப்புறம் தெரியல என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரெயின் க்ளீன் டியூப் அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா ஏர் ஃபில்டர் இதெல்லாம் பண்ணுறது தான். மேபி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஒரு பைக் எடுத்தாங்கன்னா என்ன ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அது வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ தான் போய் கேட்பேன். நான் வெயிட் பண்ணுறேன் 2 or 3 ஹவர்ஸில் பைக் கிடைக்குமான்னு கேட்பேன். ஓகே அக்செப்ட் பண்ணாங்கன்னா மட்டும் சரி சொல்லுவேன். இல்லை நீங்கள் விட்டுட்டு தான் போகணும், ஈவினிங் ஆகும், நாளை ஆகும்னாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். இன்னும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது நம்ம ஊரில், இவ்வளோ டிராஃபிக்கா? ஓஹோ, எதுக்கு இந்த இடத்துல பர்டிகுலர் ஒரு டிராஃபிக் ஆகுது? ஓ, செக்கிங், போலீஸ் செக்கிங் இருக்குதா? ரைட்டு, நம்ம மாட்டினா வச்சு செய்வாங்க. ஏன்னா கர்நாடகா ஸ்டேஷன் அதெல்லாம் ஓட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரிப் வந்திருக்கேன், நேட்டிவ் வந்திருக்கேன்னா எல்லாம் ஓட்டலாம் தான். இருந்தாலும் ஓவரால் ரூல்ஸ் பேசிட்டு காசு கேட்பாங்கள்ல, எதுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடும். இங்கே அவ்வளோ செக்கிங்லாம் இருக்காதுங்க நம்ம ஊர்லலாம். இப்போ எங்கேயாச்சும் ரேராக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து புதுசாக போட்ட பிரிட்ஜு. புதுசுன்னா ரொம்ப பழசு தான், எனக்கு புதுசு மாதிரி. லாஸ்ட்டாக ஒரு வருஷம் முன்னாடி வந்தப்போ அந்த டைமில் தான் இதை வந்து ஓப்பனிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு 1 to 1.5 years ஆர் மேபி 2 years உள்ள தான் இருக்குது இந்த பிரிட்ஜ் போட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டாக கன்னியாகுமரியில் வந்து ஓவர் பிரிட்ஜுன்றது இது ஒன்று. அப்புறம் வந்து வேறு பிரிட்ஜ் இருக்குது கொஞ்சம் வெளியே இருக்குது சிட்டிக்குள்ளே. அதாவது ப்ராப்பரான ஒரு ஜங்ஷனை தாண்டி போகிறதுக்கு ஒரு ஃப்ளைஓவர் போட்டாங்கன்னா இது ஒன்று. அப்புறம் மார்த்தாண்டம் அந்த ஏரியாவில் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த மீட்டப் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி போட்ட ஒரு பிரிட்ஜு தான் இது. பட் 2 way போட முடியாது, பார்த்தாலே தெரியும். 2 பக்கம் பில்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து 1 way போட்டாங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா இது நார்மலாக காங்கிரீட்டில் போடுற மாதிரி பட்ட பிரிட்ஜு கிடையாது. மேபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெட்டல் பிரிட்ஜ், மெட்டலில் போடுவாங்கள்ல, அதாவது சம்திங் நிறைய இடத்துல போட்டது கிடையாது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மெட்டல்லே வந்து போல் நெட் போட்டு ஜாயின் பண்ணி தெரியுது அந்த கீழே சைடில். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரிட்ஜு. இது வரதுக்கு முன்னாடி ரொம்பவே எதிர்ப்பு இருந்து மெட்டல் அப்படி இப்படின்ட்டு ஷேக் ஆகுது, வைப்ரேஷன் ஆகுதுலாம் நிறைய இருந்துச்சு. பட் ஃபைனலி போட்டு முடித்தாங்க. நல்லா தான் இருக்குது. இப்போவும் இதே தான் பக்கத்தில் இருக்கும் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல். அதில் வந்து கொஞ்சம்
இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஒவ்வொரு பேரே மறந்து போயிடுதுப்பா. இப்போ ஷோரூமே காணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கெல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் அப்படி தான், யாரும் எப்படி வேணாலும் தாறுமாறாக போவாங்க. ஷோரூம் வந்துடுச்சு. இல்லை ஏற்றிடலாம், இப்படி சர்வீஸ் தானே பண்ண போகிறோம். வந்தோடனே ஒரு குட் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ வண்டி ஜாப் கார்டு போட போகிறாங்க. ஆல்ரெடி 2 பேர் போட்டுட்ருக்காங்க பைக்கு, ரெண்டுமே புது பைக்கு. ப்ராப்பராக என்னென்ன பண்ண முடியும் இன்ஃபார்ம் பண்ணலாம். புரியல. இல்லை இல்லை, பெய்ட் சர்வீஸ் 25,000 சம்திங் ஆயிடுச்சு. 25,437. நார்மலாக பண்ணுற ஃபுல்லாக எல்லாம் பண்ணிக்கிற எல்லாமே க்ளீனாக ஃபுல்லாக பண்ணி அப்படியே அப்ராக்சிமேட் எவ்வளோ ஆகும்? பிடிச்சேன். நம்ம சர்வீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹிமாலயன் வந்து டெலிவரி எடுத்துருக்காரு. ஏன் வண்டியில் எடுத்தீங்க? இவன் தான் பைக் எடுத்துருக்காரு, ஹிமாலயன். நம்ம ஒரு குரூப் இருக்கீங்க, அது கன்னியாகுமரியில். நான் அதை பற்றி நான் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த குரூப்பில் அவர் ஒரு மெம்பராக இருக்கார். சந்திரா மோட்டார்ஸ் வந்து ஹிமாலயன் ஜெபிசன். ஓகே. ஜாப் கார்டு போட்டு நம்ம வண்டி வந்து அங்கே நிற்கிது. ஸோ சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் சொல்லுவாங்க. வந்துட்டு நார்மலாக ஜென்ரல் செக்கப்புக்கு 700 சம்திங் சொன்னாங்க. அப்புறம் வந்து பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்ணணுன்னாங்க, கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது, சேஞ்ச் பண்ணணுன்னாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் ஆயில், ஸோ அது வந்து கூட சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் கேட்டேன். அவங்க இன்ஜின் ஆயில் சேஞ்ச் தேவையில்லை, 10,000 கிலோமீட்டர் கொண்டு தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், ஜஸ்ட்டு டாப்அப் தான் பண்ண முடியாங்க. பட் கர்நாடகா பெங்களூரில் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து எவ்ரி 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம். பட் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி இங்கே வெயிட் பண்ணி தான் வாங்க போகிறோம். ஒரு 2 ஹவர்ஸில் பைக் கேட்டிருக்கேன், தரேன்ட்ருக்காங்க. பரவாயில்ல, உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி போட்டாங்க. அப்படியே வந்துட்டு சீக்கிரமாக தரேன்ட்ருக்காங்க. ஓகே, நம்ம பெய்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. ஒப்பீனியன் எப்படி இருந்துன்றது, தமிழ்நாடு சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. டைமிங்ஸ் கொஞ்சம் இந்த பர்டிகுலர் டைம் முன்னாடி 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. 2.5 ஹவர்ஸில் ஒரு 3.5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு பார்த்தா. பட் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருக்கும். 1.5 ஹவர்ஸ் கொஞ்சம் லேட்டு சொல்லலாம் வேண்டாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து அவங்க மினிமல் ஸ்டாஃப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க நார்மலாக இருக்க ஸ்டாஃபோட இப்போ வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்டாஃப் வச்சு பண்ணுறதுனால மாற்றி வண்டி ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் லேட் அவ்வளோதான். பரவாயில்ல, நமக்கு வந்து சேம் டேலே பைக் கிடச்சிருக்கு, அதனால அது பெஸ்ட்டு தான். வேறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து 1,071 ருபீஸ் ஆச்சுது. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா வந்து இவங்க வந்து 7,000 8,000 அப்படி மாற்றாமல் சொன்னாங்க. இன்னொன்று நான் வந்து இங்கேருந்து பெங்களூர் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது டேரெக்டாக 200 கிலோமீட்டர் போட போனால் சரி ஓட்டிட்டு அங்கே போய்ட்டு நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது மட்டும் ஹோல்டில் வச்சுருக்கேன். மற்றபடி ரியர் பிரேக் வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னாங்க. ரியர் பிரேக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட டிஸ்க் ஆயிலும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து ஓவரால் வந்து ஒரு சர்வீஸ் அந்த காஸ்ட் வந்து 700 சம்திங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 200 சம்திங் ஆச்சுது. அப்புறம் இல்லை சாரி, இது வந்து ஒரு 99 சம்திங் ஆச்சு 2 ஆயில் சேர்த்து. அப்புறமா பிரேக் பேட் ரியரோடது வந்துட்டு 200 சம்திங், டோட்டலாக 1,071 ஆகிடுச்சு. என்ஜின் ஆயில் மாற்றலை. சப்போஸ் என்ஜின் ஆயில் மாற்றுறதுனா கண்டிப்பாக ஒரு 2,200 போகும். பட் மாற்றணும், நான் வந்து அங்கே போய்ட்டு மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்பலாம் இல்லை. பட் சர்வீஸ் வந்து மாற்றி எடுத்துருக்கேன். கொஞ்சம் தூரம் ஓட்ட தான் தெரியும் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. பெரிய ஃபீல் ஆகாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம வந்து செயின் டைட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், செயின் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் போயிடுச்சு, நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். பட் ஸ்டாக் இல்லை இவங்ககிட்ட. அதனால் வந்து அதுவும் கூட வந்து நம்ம பெங்களூர் போயிட்டு செயினும் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் இன்ஜின் ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓவரால் சர்வீஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க நல்லா பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ட்டு. பண்ணுறாங்க ஓரளவுக்கு. மேபி ஒவ்வொரு ஷோரூமும் தமிழ்நாடு டிபெண்ட்ஸாக சேஞ்ச் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே நாகர்கோவில் நான் பண்ணேன், நல்லாவே பண்ணுறாங்கப்பா.
அப்புறமா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, அதாவது இது வந்து வாரண்டி கவர் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு. ஸோ அது வந்து எப்படின்னா வந்து நீங்களாக டேமேஜ் பண்ணி இதுக்கு வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வாரண்டி கவர் ஆகாது. நார்மலாக இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஆக்சிடென்ட்டே ஆகலை, சும்மா வந்து இது மீட்டர் போர்டு ஓடலை, சம்திங் ஏதாச்சும் ஒரு சுவிட்ச் ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும். ஷோரூமில் அக்செப்ட் பண்ணல இல்லை பண்ண மாட்டோன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஒரு மெயில் போட்டுருங்க என்ஃபீல்டு ஷோரூமுக்கு, என்ஃபீல்டு வெப்சைட்டுக்கு மெயில் போட்டுருங்க. அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஷோரூமில் விட்டீங்க அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷோரூமில் அவங்க ரிப்போர்ட் பண்ணி ஷோரூம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து அந்த ஃபேவர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்களாக பண்ணாத ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் மிஸ்டேக் பண்ணாத வரையும் விதின் வாரண்டியில் எல்லாமே கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இனி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்தால் வந்து கேளுங்க, கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் சிம்பிள். வண்டி வந்து ஒரு சர்வீஸோட வந்து தமிழ்நாட்டு சர்வீஸ் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றது சும்மா செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அது ஒன்று. ஏன்னா நிறைய பேர் சொன்னதானே நல்லா பண்ண மாட்டேன்றாங்க, கேட்டவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாங்க. பட் என்ன பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு இங்கே பண்ணதில் ஓகே, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ கைஸ் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எதனால பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய். பா அழகா பாடுறா, எங்கள் ஊர் அழகா. ஐயோ, இங்கேருந்து 2-3 நாளாக எனக்கு ரிட்டர்ன் பெங்களூர் தான் கிளம்பணும். ஜாப் பெங்களூர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? ஓகே பாய்.